الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم இந்த அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி அதை மக்களிடத்தில் பரப்பக்கூடியவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் அவு கஸப பி ஆயாத்திஹி அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளை பொய்ப்படுத்தி அவனின் மீது தவறான கதைகளை புனைந்தவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவர்கள், அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னான், அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னான் அப்படின்னு கடவுளின் பெயரால் வியாபாரமோ, கடவுளுக்கு இப்படி நேர்த்தி கடன் செய்தால்தான் கடவுளினுடைய கோபங்கள் குறையும் என்று சொல்வதாகவோ, இறைவனுக்கு கூட்டாக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் எவன் பரப்புரை செய்கிறானோ, எவன் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியமான இந்த குர்ஆனை பொய்ப்படுத்துகிறானோ அவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளை அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளில் நாம் அவர்களை ஒன்று கூட்டுவோம், ஒன்று கூட்டி விட்டு சும்ம நக்கூலு பின்பு நாம் அவர்களிடத்தில் கேட்போம் லில்லதீன அஷ்ரகு ஐன ஷுரகாஉக்கும் நீங்கள் ஷிர்க் வைத்தீர்களே அந்த கடவுள்கள் எங்கே என்று கேட்கப்படும். உலகத்துல அல்லாஹ்வுக்கு இணையாக கடவுள்களை வைத்து வணங்கினீர்களே அந்த கடவுள்கள் எங்கே? குன்தும் தஸ்உமூன் நீங்கள் கற்பனையில் எண்ணிக்கொண்டிருந்தீர்களே இந்த கடவுள் நல்லது செய்யும், இந்த மூட நம்பிக்கைகள் நமக்கு பயனளிக்கும் என்று நீங்கள் உங்களது கற்பனை ஓட்டத்தில் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களே அந்த கடவுள்கள் எங்கே என்று நாம் மறுமையில் அவர்களிடத்தில் கேட்போம். மறுமையில் அவங்க பதில் சொல்லுவாங்க, சும்மலம் தகுன் ஃபித்னத்துஹும் வேற சாக்கு போக்கு சொல்றதுக்கு வேற வழி இல்லாம இல்லா அன் காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிக்கீன் ரப்பே நீதான் எங்களுக்கு ரப்பு, நாங்க முஷ்ரிக்கீன்களாக இல்லை என்று அல்லாஹ்விட்ட பொய் உரைப்பாங்க. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல நரகத்தை அல்லாஹு தஆலா அதை இன்னும் சூடுபடுத்துவான். ஏற்கனவே நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் அந்த நரகத்தை இன்னும் அதை அதாபுக்காக தயார்படுத்தி கொண்டே இருக்கிறான். மறுமையில அல்லாஹு தஆலா இன்னமும் அதற்கான எரிபொருட்களை போடுவான். அதனுடைய எரிபொருட்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் எந்த சிலைகளை வணங்கினார்களோ அந்த சிலைகளும் இன்னும் அந்த எந்த சிலைகளை வணங்கினார்களோ அந்த மனிதர்களும் இவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள். இவர்களை போட்டுதான் நம்ம இன்னமும் நரகத்தை இன்னும் பிரம்மாண்டமா எரிய வைப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்போ மக்கத்து காஃபிர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க காபத்துல்லாக்குள்ள 365 சிலைகள் வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிலைகளை வணங்கிக்கிடுவாங்க. இந்த நாளைக்கு இந்த கடவுள், அடுத்த நாள் திங்கக்கிழமை ஒரு கடவுள், செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள், இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கின ஆட்டை கூட ஒரு சிலையாக செய்து வைத்திருந்தார்கள். இவ்வாறு சிலை செய்து அதை ஒவ்வொரு நாளைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த நாளைக்கு இந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அளிக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலையெல்லாம் உடைச்சிட்டு இந்த பெரிய சிலைக்கு மேல மாலையை கோடாரியை தொங்க போட்டுட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோன்னே யார் சிலையெல்லாம் உடைச்சதுன்னு கேட்கப்பட்டுச்சு. குர்ஆன் ஆயத் அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியால சொல்றான். இதெல்லாம் கதை கிடையாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படி போட்டாங்க. உடனே யாருன்னு கேட்கப்பட்டுச்சு. அங்குள்ளவங்களாம் இப்ராஹிம் மட்டும்தான் வரல, இப்ராஹிம் கேளுங்கன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எதுவும் கேளையே, நான் அப்படிலாம் உடைக்கலையே, நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் நீங்க வணங்கக்கூடிய கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ட்டு மக்களுக்கு அவர்களுடைய வழிகேட்டை தங்களது பாணியில எடுத்துரைச்சாங்க. நான் உடைச்சேன்னு சொன்னா அதுவும் கரெக்டு தான், இல்லை நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் அந்த பெரிய சிலையத்தை கேட்டுக்கோங்கன்னு சொல்றோம், அதுவும் கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி வணங்குறீங்க, இது தவறான விஷயமாச்சு, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், வயகூலுன ஹாவுலாயி ஷுஃபாஉனா இன்தல்லாஹ்
அல்லாஹ்விடத்திலே இந்த கடவுள்கள் எல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்யும். அந்த கடவுளை மறுக்கல. அல்லாஹுவ அபூஜஹல், உத்துபா, ஷைபா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நாங்க அல்லாஹுவ மறுக்கல, அல்லாஹுவை ஏற்றுக்கிறோம். அந்த பெரிய அல்லாட்ட இந்த சிறிய அல்லாக்கள் எங்களுக்கு என்ன செய்யும்? பரிந்துரை செய்யும். ஷிர்க்குனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இறைவனை மறுக்கிறதுக்கு பேர் குஃபுர். ஷிர்க்கு கூட்டாக்குதல் அப்படின்னா என்னன்னா, இறைவனுடைய தன்மைகள் மனிதர்களுக்கு இருப்பதாக நினைப்பது. அந்த மனிதர்கள் இறைவனுடைய ஸ்தானத்தில் தூக்கி வைக்கிறது. ஷிர்க்குல நிறைய வகை இருக்கு. ஷிர்க்கு குபரா, அதே போன்று ஷிர்க்குல கொஞ்சம் கம்மியானது இருக்குது. நம்ம மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் தங்களது வியாபாரத்தை, தங்களது நலவுகளை ஷிர்க் வைக்கிறாங்க. என் வியாபாரம் தான் என்னை வாழ வைக்குது, இது ஒரு வகையில ஷிர்க்கு தான். வியாபாரம் தான் என்னை வாழ வைக்குது. இவ்வாறு எனக்கு மனிதனுக்கு எதுவெல்லாம் நலவாக கிடைக்குமோ அதையெல்லாம் ஒரு மனுஷன் இறைவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போறது ஷிர்க்கு தான். சிலை செஞ்சு வச்சு வணங்குறது மட்டும் ஷிர்க்கு கிடையாது. இறைவனின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் மனிதர்களிடத்துல இருந்து தான் கிடைக்குது. காசு, இந்த காசு பணத்துல இருந்து தான் எனக்கு எல்லாமே நடக்குது. தொழுது என்ன பிரயோஜனம் ஒருத்தர் சொல்றாரு. தொழுது என்னத்தையுமே கண்டேன், நீங்க எல்லாம் தொழுதுட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இதே பங்களா கிடைச்சிருச்சா அப்படின்னு ஒருத்தர் தான் தொழுகையை சிறுமைப்படுத்தி தன் உழைப்பை பெருந்துபடுத்தி ஷிர்க்கு தான். அது அவருக்கு தெரியாது. நம்ம ஷிர்க்கு தான் பண்றோம்னு தெரியாது. அவர் என்ன நினைக்காரு? நான் பெருநா தொலைக்கு வரத்தானே செய்றேன், ஜும்மா தொலைக்கு வரத்தானே செய்றேன். அப்பட்டமான ஷிர்க்கு தொழுகையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சில விஷயங்கள் நாம் அறியாமல் செய்வோம், அது ஷிர்க்காக மாறிடும். உதாரணத்துக்கு ஒழு செய்யாம வேண்டுமென்றே தொழுதல். ஒழு, இது ரொம்ப சின்ன விஷயம். உதாரணத்துக்கு ஒழு செய்யல, வேணும்னே ஒருத்தர் தொழுவுறது. ஒழுவ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். குர்ஆன்ல சொன்ன ஒரு எழுத்த மறுத்தாலும் அவர் இதை நிராகரித்துட்டு போயிட்டார். ஒழுலாம் தேவையில்லைங்க. ஒருத்தர் தொழுகைக்கு கூப்பிடுறோம், வாங்க தொழுகைக்கு வாங்க, தொழுகாம இருக்காதீங்க, அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத் செய்வான், நீ தொழுகைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி, வாங்கங்க தான் தொழுது என்ன கிடைச்சிட்டீங்க அப்படிங்கிறது. தொழுகையை அப்பட்டமா மறுக்கிறாரு. அவர் அல்லாஹ்வை மறுக்கல. அல்லாஹ் இருக்கிறான், நம்புறேன், நீங்க போங்க, நான் வர்றேன், வர்றேன் அப்படின்னு சொல்லி தொழுகாமலே இருக்கிறாரு. அவர் பாவிதான். அவர் என்ன இறை நிராகரிப்பாளர் ஆக மாட்டார். அல்லாஹ் அதுக்கான கேள்வி கணக்குகள் உண்டு. ஆனா போங்க, தொழுதெல்லாம் என்னங்க கிடைச்சிச்சு, தொழுதெல்லாம் வர முடியாது, போங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு. இது ஷிர்க். மூணாவது ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் ரியா. இது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. இது எப்படின்னா, ஒரு கருப்பு எறும்பு கரும்பாறையில இருக்கிறதுக்கு சமம், வெளியே தெரியாது. ஷிர்க்கை கண்டுபிடிக்கவே கஷ்டம். இது பேர் தான் முகஸ்துதி, ரியா. தொழுகிறோம், மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தொழுகிறது. எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ வயலுல் தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுவாங்க, மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சதகா செய்வாங்க, மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வாங்க. இது ஒரு வகையில ஷிர்க் தான். அதாவது பாரு, அல்லாஹ் தஆலா மக்களுக்கு தன்னை இறைவனுடைய அந்த தன்மைகளை விளக்கி தன்னுடைய தன்மைகளை முற்படுத்தி காட்டுறது. நான் யாரு தெரியுமா? இதுவும் ஒரு வகையில ஷிர்க்கு தான். இந்த ஷிர்க்குல மனிதர்கள் பொதுபோக்காக இருக்கிறாங்க. இஸ்லாமிய செஞ்சாங்க. இந்த மூன்றாவது வகையான இந்த ரியா முகஸ்துதியில மனிதர்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் நரகத்தினுடைய முதல் எரிசுள்ளிகள். இவங்க தான் சொல்லிட்டு அல்லாஹ் இஸ்லாமிய சொன்னாங்க, யார் நான் சொல்லாத விஷயங்களை மக்களின் மீது இட்டு கட்டுகிறார்களோ, நான் ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை, ஆனா நான் சொன்னதாக யார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எடுத்து சொல்லுகிறாங்களோ, அவர் தன் ஒதுங்கும் இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஹதீஸ்ல தரங்கள் இருக்கு. ஹதீஸ்ல தரம், தரச்சான்றுகள்னு சொல்லுவாங்கல்ல, இது இந்த அளவுக்கு, இது இப்படி, இது இப்படி. சஹீஹ்னா ரொம்ப ஆதாரமானது, யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்த ஹசன் அப்படின்னு ஒரு தரம் உண்டு, ஹசன். அதுக்கப்புறம் சஹீஹ், லைஃப்னு ஒரு தரப்பட்டியல் உண்டு. அதுல கரீபு, லைஃப் பலகீனமான ஹதீஸ், இன்னொன்று இருக்கு மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். உதாரணத்துக்கு ஒரு நோன்பு வருது, நோன்பு வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை பற்றி யார் முதலில் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை விரியாக்கி விட்டார். இப்படி ஒரு ஹதீஸ் கிடையவே கிடையாது. வாட்ஸ்அப்ல நீங்க எப்பம்லாம் வரும், ஷாபான் மாசத்துல வந்துகிட்டு இருக்கும் அப்படியே பையா, ரமலானை பற்றி யார் முதலில் ஞாபகப்படுத்துவாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை விரியாக்கி விட்டான். இது கிடையாது.
அதே மாதிரி கேரளாவில் ஒரு அஜித் ஒருத்தர் இருந்தார், மத்தி மீன் வியாபாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்தி மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மத்தி மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர், மத்தி மீன் அன்னைக்கு வியாபாரம் ஆகலை, ஏதோ ஒரு கரினா என்னமோ ஒரு இதுன்ட்டு பண்டிகை காலத்துலேருந்து விற்பனை ஆகலை. பள்ளிவாசலுக்கு வெளியில போர்டு இருக்கும்ல, ஹதீஸ் எழுதி போடுறதுக்கு, நல்லது கெட்டதுக்கு எழுதி போடுறதுக்கு போர்டு. இவர் போய் அப்படியே அரபியில் அழகா, மண் அக்கல மத்தி பகுவமின் உம்மத்தி, யார் மத்தி மீன் சாப்பிடுகிறாரோ அவர் என் உம்மத்தை சேர்ந்தவர். அப்போ மத்தி மீன் சாப்பிடாதவங்கலாம் பாவத்துக்குரியவர்ங்கிற மாதிரி ஹதீஸ் எழுதிப்பட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்து, இப்படி ஒரு ஹதீஸு ஒண்ணு கிடையவே கிடையாது புகாரில, மத்தி மீன்ட்டு வரவே இல்லை, வேற என்ன மத்தி மீன் போட்டுக்கிறார். அதுக்கு இந்த மாதிரி தன் சுய லாபத்துக்காக, தங்களது நன்மைகளுக்காக வேண்டி இவ்வாறு யார் அல்லாஹுவின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பொய்யை புனைந்திருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் தங்களது ஒதுங்கும் இடத்தை அவர் நரகமாக்கி கொள்ளட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். முன்பு நபியை நீங்க பாருங்க, கைஃப கதபு, மறுமை நாள வந்து அப்பட்டமா பொய் சொல்லுவாங்கல்ல, நாங்க வந்து சிரிப்பு வைக்கல. அப்ப அல்லாஹ் சொன்னா, மறுமை நாள்ல நபியே நீங்க பாருங்க, உங்கூர் கைஃப கதபு, அவர்கள் எவ்வாறு பொய் சொல்கிறார்கள், அலா அன்புசியின், தங்களின் மீதே. உலகத்துல வாழும் பொழுது நீங்க சொன்னீங்களே, ஒவ்வொரு வீடு வீடா போனீங்களே, உங்களை கிண்டல் அடிச்சாங்களே, இவ்வாறு நீங்கள் சொன்ன பொழுது உங்களை கிண்டல் அடித்து பொய்ப்படுத்திய அவர்களை நீங்கள் கண்கூடாக பாருங்கள். அவர்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பொய்யுரைப்பதை நீங்கள் தெளிவாக காண்பீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றாங்க. மறுமை நாள்ல ஒவ்வொரு கூட்டத்தையும் அவங்களுடைய நபியோட அல்லாஹ் கூட்டிட்டு வருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளோட வருவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தோட வருவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களோட வருவாங்க. இவ்வாறு ஒவ்வொரு கூட்டமும் அவரவர்களுடைய உம்மத்தோடு வருவாங்க. சொல்லியிருக்கோம்ல, மறுமை நாள்ல மேராஜ் பயணம் போகும்பொழுது 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க. ஏன் அழுதாங்க? எனக்கு அப்புறம் வந்த இளமையான நீங்க அதிகமான மக்களை நீங்க தான் சொல்றதுக்கு கூட்டிட்டு போவீங்க. அவங்களுக்கு அந்த பொறாமை இருக்கணும். நம்ம சொல்றோம்ல, பொறாமைங்கிறது ஆரோக்கியமான விஷயத்துல, எந்த நன்மையான விஷயங்கள்ல பொறாமை இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சலாம் சொல்லி, எனக்கு அடுத்து வந்தீங்க, ஆனா நீங்க உங்களது கூட்டத்தை அதிகமானவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, ஆனா எனக்கு அந்த அவங்க அளவுக்கு இல்லையே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுவாங்க. அதுக்கான காரணங்கள் 2-3 காரணம் சொன்னோம். இப்போ மறுமையினால ஒவ்வொரு கூட்டத்தை அழைச்சிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இருக்குல்ல, 950 வருடம் இந்த உலகத்துல தீன் சேவை செஞ்சவங்க யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய கூட்டத்தை வச்சுட்டு அல்லாஹ் விசாரிப்பானா, இந்த நபியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த நபி உங்ககிட்ட வந்தாங்களா, நீதி விசாரணை நடக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, வரவே இல்லை ரப்பே. எப்படி 950 வருஷம் கப்பல் கட்டி அந்த கப்பலை நாஸ்தி பண்ணி மனைவி ஏத்துக்கிறல, பிள்ளை ஏத்துக்கிறல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஊரே வெறுத்து ஒதுக்குச்சு. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் காமிச்சு கேட்பானா, இவங்க வந்தாங்களா அவங்ககிட்ட? அவங்க அப்பட்டமா பேசுவாங்க, அதனால வரவே இல்லை, வந்திருந்தா நாங்க ஏன் உன்னைய மறுக்க போறோம், உன்னைய மனப்பூர்வமா ஈமான் கொள்வோமேன்ட்டு போய் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு சாட்சி யாருன்னு கேட்பானா அல்லாஹ். இதுக்கு சாட்சி யாராவது இருக்கிறீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நிற்பாங்க, நிற்கதியா நிற்பாங்க. இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கூப்பிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் விசாரிப்பாங்க. இப்ப சொல்லுவாங்களா, நீங்க தான் சொன்னீங்களா கடவுளினுடைய பிள்ளை, நீங்க தான் சொன்னீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, இவர்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க ரப்பே, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருமா, வந்து அப்படியே வேர்த்து ஊத்தி அப்படியே உடுங்க அப்படின்னு மலக்குமார்கள் வந்து பிடிச்சிருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. இவ்வாறு மறுமையினுடைய அமளி துமளிகள் எப்படி இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும்போது இதுக்கு சாட்சிகள் யாராவது இருக்கிறீங்களா? அப்போ நம்முடைய உம்மத், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்து அல்லாஹ் தஆலா சாட்சியாக, நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி சாட்சி, நீங்க சாட்சிங்கிறீங்க, நீங்க கண்ணால பார்க்கலையே, நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த உம்மத்துல இவங்களுக்கு நீங்க எப்படி சாட்சியாக ஆனீங்க? அல்லாஹ் எங்களுக்கு எது உண்மை பொய்ன்னு தெரியாது, நீ குர்ஆன்ல சொல்லியிருக்க, இல்லா ஹம்சீன் ஆமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தீன் சேவை செஞ்சாங்க, குர்ஆன்ல சொல்லியிருக்க, அவன் குர்ஆன் பொய்யாகாது, எனவே நம்ம குர்ஆனை கொண்டு சாட்சி சொல்றோம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு நம்ம சாட்சி சொல்லுவோம். யால ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்திலையும் என்ன சொல்லல, கடவுளினுடைய பிள்ளைன்னு சொல்லல. அவங்க சொன்னது கால இனி அப்துல்லா, ஆனா அல்லாஹ்வுடைய அடிமைன்னாங்க, அவங்களும் போய் சொல்லல. அப்படின்ட்டு
நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, நபிமார்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு தருவான்? நம்முடைய பிஸ்னாலிஸ்மத்தினுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தருவான். அல்லாஹு தாலா நம்ம கேட்கல, விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹு தாலா நம்மை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துல படைச்சிருக்கிறான். அது நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். இந்த மேன்மையை எவ்வாறு உணர்ந்து வாழணும். அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறதே பெரிய கிஃப்ட். அல்லாஹ் நம்மை உம்மத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துல படைச்சு பிறக்கும் பொழுதே இஸ்லாத்தை கொடுத்து படைச்சிருக்கான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு அதிகம் நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.